குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என நேற்றும் இன்றும் 4 பேரை மதுரையில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சரவணன் தொலைபேசி மூலம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணன், ஆஜர்படுத்தப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 பேரும் தற்போது நீதிபதி முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்களா? நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை தற்போது என்னவாக இருக்கிறது? சரவணன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய பகுதியில் 5 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையதாக தேசிய புலனாய்வு அமைப்பால் கைது செய்யப்பட்டுள்ள அப்பாஸ் அலி, சம்சும் கரீம் ராஜா மற்றும் முகமது ஹாரிஸ் சம்சுதீன் ஆகிய 4 பேரும் மதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வகுமார் முன்னிலையில் நேரில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். சரியாக 3:40 மணிக்கு இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 1.5 மணி நேரமாக உள்ளே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களது அதாவது 4 பேரின் வழக்கறிஞர்களும் இந்த 4 பேரையும் 2 நாட்களுக்கு முன்பே தேசிய புலனாய்வு அமைப்பினர் பிடித்து சென்றதாகவும் 48 மணி நேரத்திற்கு பிறகு இல்லீகல் கஸ்டடியில் வைத்து தற்பொழுது ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு பெங்களூர் கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று வாதிட்டார்கள். இந்த நிலையில தான் தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் இதற்கு பதிலளித்து பேசும் பொழுது இவர்களை நேற்று முன்தினம் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் நேரடியாக விசாரணை மட்டுமே செய்யப்பட்டார்கள். விசாரணையில் நேற்று மாலை இவர்கள் இந்த குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்று உறுதியாக செய்யப்பட்ட பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் தற்பொழுது நேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இந்த நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதித்துறை நடுவர் செல்வகுமார் உடனடியாக இதற்கு வழக்கில் தீர்ப்பளித்தார். அதாவது இவர்களை டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக இவர்கள் எப்போது கிளம்புகிறார்கள், எப்பொழுது இங்கிருந்து செல்கிறார்கள் என்பதை கேட்டறிந்த நீதிபதி நாளைதான் தேசிய புலனாய்வு அமைப்பினர் மதுரை இடையப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி முகாமில் இருந்து புறப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து இன்று மாலை 7 மணிக்குள் இந்த 4 பேரின் பெற்றோர்களும் சந்தித்து அவர்களிடம் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்ததோடு டிசம்பர் 1ஆம் தேதி பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட இந்த 4 பேரிடமும் நீதிபதி என்ன மாதிரியான விசாரணைகளை மேற்கொண்டார்? சரவணன், அதாவது வழக்கமாக ஒவ்வொரு ரிமாண்டிலும் வரும் பொழுதும் அவர்களிடம் நீதிபதிகள் இது போல உங்களை காவல்துறையினர் துன்புறுத்தினார்களா, மிரட்டினார்களா, அல்லது வேறு வகையில் ஏதேனும் கொடுமைப்படுத்தினார்களா என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்வார்கள். அதன்படியே இவர்களிடமும் கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த வழக்கறிஞர்கள் இல்லீகல் கஸ்டடியில் வைத்திருக்கிறார்கள், இவர்களை பெங்களூருக்கு அழைத்துச் செல்வதில் உடன்பாடு இல்லை என்று கூறி வாதிட்டார்கள். அந்த வாதத்திற்குத்தான் வழக்கறிஞர், அதாவது இந்த தேசிய புலனாய்வு அமைப்பின் வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்களை ரிமாண்டில் அனுப்புவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை அடுத்துத்தான் அவர்கள் நாளை காலை சாலை மார்க்கமாக இவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அதே போல சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள சுலைமான் அவரும் அங்கிருந்து அழைத்து பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார். இதன்படி பாத்தீங்கன்னாக்க நாளை அங்கிருந்து செல்வதால் இந்த 7 மணிக்குள் மாலை 7 மணிக்குள் சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும், பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இவர்கள் தற்பொழுது 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் கைக்கு, அதாவது தேசிய புலனாய்வு பிரிவினருக்கு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அந்த உத்தரவை பெற்றதும் அவர்கள் இங்கிருந்து வாகனம் மூலம் மேலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் முழு பாதுகாப்பில் வைக்கப்படுவார்கள். பிறகு நாளை காலை அவர்கள் இங்கிருந்து சாலை மார்க்கமாக பெங்களூருக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு ஒரு சில அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சில ஆதாரங்களை திரட்டுவதற்காக நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில நீதிமன்ற வளாகத்துல குற்றம் சாட்டப்பட்ட இந்த 4 பேருடைய பெற்றோர்கள், உறவினர்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? அவங்க தரப்பு என்ன மாதிரியான காரணங்களை சொல்றாங்க? அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க? சரவணன்.
கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் 4 பேரில் 3 பேருக்கு, அதாவது அப்பாஸ் அலி, சம்சும் கிரீம் ராஜா மற்றும் முகமது ஆயிப் அலி, இவங்க 3 பேர்த்திற்கும் இங்க தமிழகத்துல எந்த ஒரு வழக்கும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எந்த வழக்கும் இல்லை. அதே போல இதுல கைது செய்யப்பட்டுள்ள இன்று காலை கைது செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பால் சொல்லப்படக்கூடிய சம்சுதீன் அப்படிங்கிறவர் நெல்பேட்டையை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே ஒரு சில வழக்குகளில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது. அதே போல அத்வானி மதுரை வந்தபோது அவர் பைப் வெடிகுண்டு கைப்பற்றப்பட்ட அந்த வழக்கிலும் இவருக்கு தொடர்பு இருக்கிறது. இது தவிர இந்த மற்ற 3 பேருக்கும் எந்த தொடர்பு இல்லை. இதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களிடம், அதாவது இவருடைய பெற்றோர்கள் தற்பொழுது இந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேசிய போது அதாவது இந்த 3 பேருக்கும் ஏற்கனவே எந்த தொடர்பும் இல்லை. இவர்கள் குற்றமற்றவர்கள், குற்றமற்ற இவர்களை வேண்டுமென்றே இதில் சிக்க வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் எந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்களது எந்த நடவடிக்கையும் அவரது பெற்றோருக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.